இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்றைக்கான ஒரு மார்க்கெட் அனலைசிஸ் அப்படிங்கிறது நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இன்றைக்கான மார்க்கெட், இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணியும் இல்லை செலர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ரன் ஆனதா அப்படிங்கிறது இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, இதனால் மார்க்கெட் என்ன நடந்துச்சு, திரும்ப இவ்வளோ தூரம் ஏற்றம் கொடுத்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஏற்றத்தில் நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியும், திரும்ப ஒரு ஃபால் நடந்ததில்ல, இதை எங்கே நம்ம எடுத்துருக்க முடியும், இந்த மாதிரி எல்லா விதமான டவுட்டுக்குமே இன்றைக்கான ஆன்சர் இருக்க போகுது. ஸோ ஓப்பனாக சொல்லலாம், மார்க்கெட்டோட ஒவ்வொரு நகர்வுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது இன்றைக்கான டேயில் கிடைக்க போகுது. ஓகேங்களா, முடிஞ்சு போன பிறகு மேபி இது உங்களுக்கு என்னடா முடிஞ்ச பிறகு இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் இதே மாதிரி வரும் சினாரியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஓகேங்களா, ஈவன் இன்னைக்கு கூட மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்த ரேலி கூட பார்த்தீங்கன்னா டிட்டோ. அது ஏன் இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ப்ரீசார்ட் அனலைசிஸ் வீடியோ பார்த்து வந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட் மார்க் இன்னும் ஒரு ஈஸியாக இருக்கும். குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கான ப்ரீசார்ட் அனலைசிஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பெரி அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆகாதா அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த ஒரு ஸ்னைப்பர் 3 கான்செப்டில் தெரிய போகுது. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு 5 மினிட்ஸில் பேஸாக தான் இருக்குது. நேற்று ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் அப்படிங்கிறது நடந்தது. ஓகேங்களா, ஸோ இப்போ பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு, மார்க்கெட் 2 புல்லிஸ் ஆச்சா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஒரு பேஸ் ட்ரெண்டில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய லிக்விட் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வரதுக்கான சான்சஸாக தான் மாறும். ஓகேங்களா, அப்போது இன்றைக்கி இது நம்மளுக்கான கீ லெவல்ஸ். இந்த 2 கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எடுத்திருக்கோம், ஃபஸ்ட்டு 24,855 அப்படிங்கிறது ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸ் வேல்யூ. தென் நம்மளுக்கு ஸ்னைப்பரோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த 50 பாயிண்ட் ரேஞ்சஸ் வந்துருச்சுங்களா. அப்போது இந்த 2 லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா அது காலோடைய ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காகவும், இந்த 2 லெவல்ஸுக்கு பிலோ இருந்துச்சுன்னா அது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதே போல் இந்த வாரங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் உள்ளது இந்த வாரம் தான் மார்க்கெட்டில் நம்மளோட கண்டிஷன். அப்போது இந்த பிளேஸ் அப்படிங்கிறது யாரோட இடம், கால் செலர்ஸோட என்ட்ரி இடம். இந்த பிளேசஸ் அப்படிங்கிறது புட் செலர்ஸோட என்ட்ரி பிளேசஸ் இல்லைங்களா. புட்டை செல் பண்ணாலும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அப்போது எக்ஸாக்டான ஒரு ரேஞ்சஸ்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனாலும் கீழே வந்தாலும் இந்த வாரத்துக்கே அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்க போகுது. ஓகேங்களா, லாஜிக் புரியுதுங்களா எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ அப்போது இந்த பிளேசஸில் இந்த அப்பர் சைடு இருக்கும்போது அதிகபட்சம் இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அது காலோட பேனிக் ஆகணும், அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அதே போல் இந்த பிளேஸ் கீழே வரும்போது இந்த லோ 24,590 அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஆல்ரெடி என்ன ஏரியா அப்படின்னா கால் செல்லர்ஸோட ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காகவும், புட் செல்லர்ஸ் திரும்ப உள்ள வந்த இடமாவும் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ அப்போ 24,900 to 855 பிலோ இருக்கும்போது 700 அப்படிங்கிறது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸுங்க, ஒரு 150 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணி பிலோ இருந்துச்சுன்னா இந்த ஒரு லெவல்ஸுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட்டில். அப்புறம் அப்போ இதுக்கெல்லாம் போச்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கெல்லாம் போச்சுன்னா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது மார்க்கெட். ஸோ இப்போதைக்கு காட்டுறேன், எக்ஸ்பெரினால எவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம ட்ரேடாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்னைப்பர் வேணும். அப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரீவியஸோட க்ளோஸ்க்கும் ஏடிஎம்க்கும் பிலோ போகும்போது கால் செலர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபுல் ஃப்ளெஜாக மார்க்கெட்டில் வரணும் அப்படின்னா 26 பிலோ வரணும். ஸோ அப்போ 26 பிலோ வரும்போது இவன் ஆப் ரவுண்ட் அப்படிங்கிறப்ப 36 அபோவ் இருக்கும்போது 74 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு தாராளமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ 26 பிலோ இருக்கும்போது 74 வரைக்கும் தாராளமாக போக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் 74 அபோவ்லாம் போயிட்டாங்கன்னா அது பேனிக்காக மாறிடும். அதுவும் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். பேனிக் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் ப்ரீவியஸோட டே சார்ட்டை மாதிரி அங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸோட ஹைப் எல்லாமே மார்க் பண்ணணும், அது டாமினேஷன் செல்லர்ஸ். அதே போல் மார்க்கெட் கீ லெவல்ஸ் இருக்கும், ஏடிஎம்க்கு அப்பர் சைடு போக போகுது அப்படின்னா புட் செல்லர்ஸ் அப்படிங்கிற க்ளோஸ்லேருந்து கீழே வருவான். ஸோ அப்படி வரும்போது கால் செல்லர்ஸ் அப்படி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் க்ளோஸ் டு ஹை அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங்காகவும், அதுக்கு மேலே போகும்போது பேனிக்காக இருக்கும். ஓகேங்களா, அதே போல் இதுக்கு கீழே இவனால் க்ளோஸ்க்கு மேலே கூட போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க 2 தான் போட்டி நடக்கும். அப்போ எக்ஸ்பெரினால உங்களுக்கு தெரியும் ஏபிசி மட்டும் தான் ரூல் பண்ணும் மார்க்கெட்டை அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதெல்லாமே நீங்கள் எது கூட கம்பைன் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட்டில், இந்த ஒரு கீ லெவல்ஸ் கூட கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, தேங்க்யூ. ஓகே, ஸோ எல்லாருமே இப்போ கண்டிப்பாக இந்த ப்ரீசார்ட் அனலைசிஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க.
அந்த ப்ரீ சார்ட் வீடியோஸில் வந்து நம்ம சொல்லியிருந்த சில விஷயங்களை மட்டும் நான் அகைன் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மார்க்கெட் எப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையோட ஹை பாயிண்ட்டையும் தென் டியூஸ்டேயோட லோ பாயிண்ட்டும் மார்க் பண்ணோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இது கால் செல்லர்ஸ்க்கான என்ட்ரி பாயிண்டாகவும் இது புட் செல்லர்ஸ்க்கான என்ட்ரி பாயிண்டாகவும் மார்க் பண்ணிடணும். கால் செல்லர்ஸ் உள்ளே இருக்கிறதுனால கால் ஆப்ஷன் ப்ரீமியம் கீழே போகும், இதனால ஸ்பாட்டும் கீழே போகும். புட் செல்லர்ஸ் உள்ளே இருக்கிறனால புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் கீழே போகும், இதனால மார்க்கெட் வந்து மேலே போகும். இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? அப்போது இந்த 2 விதமான ரேஞ்சஸுக்கு பிட்வீனில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு பிட்வீனில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கால் அண்டு புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று இல்லைங்களா? ஸோ ரெண்டாவது என்ன ஒரு சினாரியோ சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து மேலே போகக்கூடியது கால் செல்லர்ஸோட பேனிக்கா இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சினாரியோ தான் இருந்தது. இதுலேருந்து கீழே போகும்போது புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? ஆனால் என்ன பண்ணிட்டான் மார்க்கெட் அப்படின்னா, ஓப்பனிங்லேயே உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேப் டவுன் கொடுத்துட்டான். ஸோ இந்த கேப் டவுன் கொடுத்த உடனே இங்கே நிறையா பேர் யோசிச்சுருக்கோம். ஈவன் நேற்று கூட நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, யூஎஸ்ஏலேருந்து டாரிஃப் பிளான் இல்லையா, 25% டேக்ஸ். ஸோ இதனால தான் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஓகேங்களா? அதாவது இந்த பிளேசஸ்லேருந்து மார்க்கெட் இங்கே போகிறது தான் இன்றைக்கான ரூலே. புட் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா டியூஸ்டே மார்க்கெட்லேருந்து புட் செல்லர்ஸ் கண்டினியூஸாக செல் மட்டுமே பண்ணிக்கிட்டு வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங். ஓகேங்களா? எந்த விதமான ப்ராஃபிட் புக்கிங்குமே அவங்க பண்ணாமல் வெறும் செல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் இங்கேருந்து இங்கே வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேபி முடிஞ்ச பிறகு சொல்கிறனால எல்லாம் யோசிக்கலாம். பட் இது நான் வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறத விட நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அது நம்ம நண்பர்னே சொல்லலாம் இல்லைங்களா, அவர் வந்து ஜூலை 30 போட்டிருக்காரு, மாஸ்டர் ஜி மை எக்ஸ்பெக்டேஷன் டுடேன்னு சொல்லிட்டு நேற்று அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதாவது 28 திரும்ப ஒரு செல் நடந்திருக்கு இல்லைங்களா, அதாவது திங்கட்கிழமை இங்கிறது மிகப்பெரிய செல் ஆஃப் ஆயிருக்கு. அப்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கான காரணம் யார்? கால் செல்லர்ஸ் இல்லைங்களா? பயங்கரமாக செல் பண்ணி வச்சுருக்காங்களா, அதனால் கீழே போகுதா? அப்போது இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகணும். லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு மேலே போச்சுன்னா கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கால் செல்லர்ஸ் திரும்ப உள்ளே வரலாம். ஏன்னா அதிகப்படியான செல்லிங் போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நிறையா ஆவரேஜான செல்லர்ஸ் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ கால் செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகணும். அப்போ கால் செல்லர்ஸ் என்ட்ரி ஆகணும்னா புட் செல்லர்ஸ் கண்டிப்பாக அவங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த 29 மார்க்கெட்டை கண்டினியூஸாக மேலே கொண்டு போகிறதுக்கான காரணம் புட் செல்லர்ஸ் கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே இருக்கான். புட் செல்லர்ஸ் செல் பண்ணுறதுனால கால் செல்லர்ஸ் வேறு வழியே இல்லாமல் அவனுடைய பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போய்கிட்டே இருக்கான். இதான் லாஜிக். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் அவன் எங்கே செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணானோ அந்த இடத்துக்கே மார்க்கெட்டை கொண்டு போயிட்டான் புட் செல்லர்ஸ். ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகும்போது புட்டோட ப்ரீமியமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் இருக்கும். அப்போது காலோட ப்ரீமியம் ஹையாக இருக்குது, புட்டோட ப்ரீமியம் லோவாக இருக்குது. ஸோ செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா ஹை ப்ரீமியம் செல் பண்ணு, லோ ப்ரீமியம் ப்ராஃபிட் புக் பண்ணு. அதுதான். அதனால தான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணிட்டான், கேப் டவுன்லேயே முடிச்சுட்டான். ஸோ அப்போ கேப் டவுன்லேயே முடிச்சுன்னா ட்ரேட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு உண்மையை சொல்லட்டா, இன்றைக்கி நானுமே என்ன திங்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பெரி ஒருவேளை மார்க்கெட் இதோட முடிச்சிருவாங்களோ அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ எது வரைக்கும் அப்படி நினச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டையில் இருந்து கொண்டே மறந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப குரூசியல் ஜோனுங்க. உங்களுக்கு நிறையாவது தெரிஞ்சிருக்காது ஏன் இங்கேருந்து இவ்வளோ ஃபோர்ஸாக மார்க்கெட் ரிவர்ஸில் ஆனான்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை இருந்த செல்லர்ஸோடைய ஒரு பை ஜோன் ஏரியாங்க. தெரியுதுங்களா? இந்த ஜோன் அப்படிங்கிறது செல்லர்ஸோட பையிங் ஏரியா. இட் மீன்ஸ் மார்க்கெட் கீழே வரும்போது எந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான்? கால் செல்லர்ஸ். அப்போ அந்த கால் செல்லர்ஸ் பை பண்ணுறதுக்கான இடம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது லாஸ்ட்டாக இருந்த டியூஸ்டே மார்க்கெட்டுங்கிறது மூமெண்டமானது. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா வேர் இஸ் அவர் எக்ஸாக்ட் ப்ராப்பர் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேசஸ். அதாவது திரும்ப நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் ரிவர்ஸில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான்.
அதே பர்டிகுலர் பிளேஸ் இருந்தால் மார்க்கெட் திரும்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா லாஜிக்கு? இதெல்லாமே ஹெச்எல்சியில் எப்படி இந்த லெவல்ஸ் வருது, எந்த மாதிரி இது ஒர்க் ஆக எல்லாமே நம்ம எடுக்க தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த மண்டையில் இருந்த கொண்டை மறந்த கதைங்கிறது இந்த வீக்லி எடு ஜோன் தான். ஸோ அதை மறந்து போய் தான் நம்மளோட ஹெச்எல் சென்டர் இன்றைக்கி வந்து முடிஞ்சுன்னு நினச்சிருந்தோம். இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கேப் அப் கேப் டவுனில் 3 சினாரி யூஸ் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செகண்ட் தெரியும், தேர்டும் தெரியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் தேர்ட் டேட்டாக சொல்கிறேன். இப்போது நேரத்தோட லோ கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் போது இதோட டார்கெட்டுங்க வைப்போம். கரெக்டுங்களா? இது இன்றைக்கி நடக்கல. இதே போல் தான் நம்மளுக்கு டியூஸ்டே நடந்தது. ப்ரீவியஸ் டேவோட லோ கீழே ஓப்பன் ஒரு சின்னதாக புல் பேக் கொடுத்து இங்கே வந்து டார்கெட் அடித்தான். இந்த டார்கெட் அடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் சம மூமெண்டம் ஆனான். கரெக்டுங்களா? ஸோ ஒரு சரியான மூமெண்டம் கொடுத்துருந்த மார்க்கெட்டு. அதே சினாரியோ தான் டிட்டோ இங்கிட்டு காப்பி பண்ணிட்டான் மார்க்கெட். மார்க்கெட் காப்பி பண்ணிட்டா சொல்கிறத விட கால் செல்ஸோட பை ஜோனில் இதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஆனால் இது எப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது, எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் இல்லைங்களா? அது பார்த்துடலாமா? இதெல்லாம் கதையாக பார்த்து என்ன ஆக போகுது, என்ட்ரி எங்கே அப்படிங்கிறத நமக்கு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை நம்ம தூக்கிறோம். யார் அப்படின்னா இட்ஸ் கால்ட் எர்த் லெவல். ஸோ இந்த 2 லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் நிற்கிறாப்புல. இதே போல தான் 2 லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது மூமெண்டம் ஃபார்ம் ஆனது டியூஸ்டே மார்க்கெட்டில். அதே காப்பி பேஸ்ட்டு தான் இன்றைக்கி நடத்திருக்கு. புரியுதுங்களா? மார்க்கெட் எப்படி பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது இப்போ தெரியுதுங்களா எல்லாத்துக்குமே? இந்த லாஜிக் தான். சரி ப்ரோ, எர்த்தில் எனக்கு ஓகே ஆயிடுச்சு ப்ரோ. வேர் இஸ் என்ட்ரி? ஸ்னைப்பரில் எங்கே என்ட்ரி? ஸ்னைப்பரில் எப்போ என்ட்ரி? இதில் மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கான ஆன்சரை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஸ்னைப்பரோட எக்ஸாக்ட் ஏடிஎம் 24,900 எடுத்து பார்க்குறோம். ஸோ இந்த 900 எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக சொல்லக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஸ்னைப்பர் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டேப் ஆகுதோ அப்போ தாங்க மார்க்கெட்டில் மூமெண்டம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது எவ்வளோ தூரம் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிருந்தாலுமே மூமெண்டத்தை பிடிச்சி கொடுத்துட்டான் பார்த்தீங்களா? 12:50 செகண்ட் ஹாஃபில் இங்கேருந்து பிரேக் அவுட்டு, புல் பேக்கு, ஷூட்டப்பு 77 முடிஞ்சு. லாஜிக் புரியுதுங்களா எப்படி இந்த என்ட்ரி கிடச்சதுன்னு? 12:50 எங்கே இருந்தால் மார்க்கெட்டு ஜோனுக்கு அப்பர் சைடுக்குள்ளே போயிட்டான். நம்ம என்ன சொன்னோம், அந்த கீ லெவல்ஸ் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் பிடிங்கன்னு சொல்லியிருந்தோமா? அப்போது இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சிருக்கவே முடியாதா ப்ரோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல, அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் லேட்டர். அப்போது இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த பிளேசஸ் கிட்ட வரும்போது மார்க்கெட்டோட இந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் 12, 45, 50 பார்த்துருந்தீங்கன்னா 26 to 77 டார்கெட்டு இல்லை 45 மினிமம் டார்கெட். ஸ்கொயர் நம்பர் கணக்கு பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிறது நம்மளுக்கான 5 ஸ்கொயர் நம்பர், 36, 49 முடிஞ்சு 2 ஸ்கொயர் நம்பர் ஃபுல் பேக்கில் முடிஞ்சு போச்சு. ஸோ செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே பூரா கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப இதே பிளேசஸ்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் போது அதே ஸ்னைப்பர் பாயிண்ட்டு காப்பி பேஸ்ட் இங்கேயும் கீழேருந்து மேலே பிரேக் அவுட்டு, புல் பேக்கு தூக்கிட்டான் ஹை வரைக்கும். இங்கே நீங்கள் 2 ஸ்கொயர் நம்பர் வச்சாலும் போதுமானதுன்னா போதும், இல்லை க்ளோஸ் வரைக்கும் டார்கெட் ஓப்பனாலும் அது உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? சரி ப்ரோ, அப்போ இந்த பிளேசஸ்லேருந்து இவ்வளோ தூரம் வந்துச்சு, இந்த ட்ரேட் நான் பண்ணியிருக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இடையில இருக்க சொல்லியிருந்தோம் இதே மாதிரி ஹியூஜ் கேப் அப் கேட் டவுன் ஆச்சுன்னா ஒன்று எர்த் லெவல் போயிருங்க, அப்படி இல்லை லைவ் மார்க்கில் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது அப்படின்னா எடுத்து பார்த்துடலாம். ஸோ நான் நீங்கள் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24,900 மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபால் ஆனால் பார்த்தீங்களா? ஆனால் இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகணும் அப்படின்னா 24,800 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஃபஸ்ட்டு என்ன ஆகணும், அவனுடைய ஸ்னைப்பர் கீழே போயிருக்கணும். அப்படி போயிருச்சுன்னா அடுத்து ஃபர்தராக 700 போக வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் 700க்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன், 800ஓட கால் செல்லர்ஸ் ஃபஸ்ட்டு வீக் ஆகிட்டானான்னு பார்த்தேன். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா 30 பிலோ தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்தாங்க ஹிண்ட்டே உங்களுக்கு 11:10 கொடுத்தாச்சு, நான் வந்து மேலே தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு ஷியோர் ஷார்ட்டாக அடித்து தூக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய லெவல்ஸ் இதான் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்க்கு வரும்போது நம்ம என்ன பார்க்கணும், இந்த ப்ரீமியம் பார்க்கணும். மார்க்கெட் 700 பிலோவில் வந்து இம்பாக்ட் ஜோன் கீ லெவல்ஸ் போகும்போது அதுக்கு பிலோ இருக்கக்கூடிய ஸ்னைப்பர் தான் நம்ம பார்த்தாகணும். ஓகேங்களா ப்ரோ? அப்போ நான் 700 பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம், தப்பு கிடையாது. நம்மளுக்கு தேவை என்ன, ஸ்னைப்பர் பாயிண்டில் இப்படி புல் பேக் ஆகிறானா, கீழேருந்து மேலே புல் பேக் ஆகிறானா, இல்லை ஏபிசி இப்படி ஃபார்ம் ஆகிறானா, அதை ஆப் பண்ணுற நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம் இல்லைங்களா?
லாஜிக் இவ்வளோ தானே? ஓகே, அப்போ as per view என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இந்த கேப் டவுனுக்கான செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்டூடெண்ட் செஞ்சு காட்டிட்டாரு என்னங்கிறது. இங்கேருந்து மேலே போனதுக்கான காரணம் கீ லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்கட்டும். அதனால் இன்னும் நிறைய டவுட் கேட்டாங்க, எப்படி ப்ரோ எக்ஸாக்ட் இந்த லெவல்ஸ்க்கு அப்புறம் போக முடியல, அதனால் ஏன் 24,950 ரிவர்ஸில் ஆச்சு, அதுவுமே கேட்டாங்க நிறைய பேர். நான் சும்மாவாங்க சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். 50 மினிட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த 50 மினிட்ஸோட ஸ்டார்டிங்லேயும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிலோட பேஸ் மார்க் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் அதிகப்படியான ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 50 மினிட்ஸ் எடுத்துக்கிறேங்க. இந்த பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு கீ லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ்லாம் ஆனானா, இங்கே ஒரு கீ லெவல்ஸ் கொடுத்தோம், இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே ரிவர்ஸ்லாம் ஆனானா, இதெல்லாமே ப்ரீவியஸில் இதுக்கு முன்னாடி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு லாங் பாடி கேண்டில் இருக்கா, அதோட 50% பார்த்தீங்கன்னா எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆனால் அந்த பிளேஸ் எப்படி மார்க்கெட்டில் ஒரு சப்ளை ஜோன் ஆக்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த சப்ளை ஜோனில் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், எல்லாமே எஸ்எம்சி கான்செப்ட், அது ஒன்றும் கிடையாது. அதனால தான் எக்ஸாக்ட் அங்கேருந்து ரிவர்ஸில் ஆனது. ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆனதை விட இந்த பிளேஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது தான் ப்ரீமியம் மூமெண்ட்டும் செம்மையாக இருந்திருக்கும். அது எத்தனை பேர் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க, திங்க் பண்ணி பாருங்கள். ப்ரோ நீங்கள் 24,800 எடுத்து 900 எடுத்து பார்த்துருக்கீங்க, 25,000 எடுத்து பாருங்கள், அதுக்கு முன்னாடியே மூமெண்டம் ஆயிருக்கும் அப்படிம்பீங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டு தான் பாஸு. ஆனால் ப்ரீவியஸ் டேல எங்கே செல்லர்ஸ் இருக்கானோ அந்த ப்ரீமியம் கொடுக்கக்கூடிய மூமெண்டம், அவனோட ஓடிஎம் கொடுக்கக்கூடிய மூமெண்டம் வேறு எந்த விதமான ப்ரீமியம் உங்களுக்கு கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா ஒரு மந்த்லி எக்ஸ்பிரி சிறப்பான சம்பவம் மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எர்த் லெவலோட காம்பினேஷனும் வித் ஸ்னைப்பர் தியரியோட ஏபிசி பேட்டர்ன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிட்டு அது நம்மளுக்கு தேவை கிடையாது. மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதை விட ஜஸ்ட் ஃபாலோ த ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ நேற்று கூட நம்ம ஒரு சின்னதாக ஒரு தத்துவத்தை படிச்சிருந்தோம், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதுங்க, ஜஸ்ட் அது ஒரு 2 மினிட்ஸில் அதை சொல்லிடுறேன். ரொம்ப நல்ல சிம்பிள் தான். பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒரு முயற்சிங்கிறது பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த முயற்சி அப்படிங்கிறதுக்கும் அதோட சக்ஸஸ் வந்து நம்ம வின்னிங் ரேஷியோ ரேட்னு போட்டாலும் ஓகே தான், இல்லை எத்தனை முயற்சியில் எத்தனை சக்ஸஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தாலும் ஓகே தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 10 தடவை ட்ரை பண்ணாருன்னா அதில் வந்து ஒருக்கா தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது கொண்டு வராரு. ஓகேங்களா? ஸோ 10 தடவை முயற்சி பண்ணி வெறும் ஒரே ஒரு சக்ஸஸ் ரேஷியோ தான் எடுக்கிறாரு. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா 9 வந்து மினிமம் சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ 9 சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நம்ம 10 தடவை முயற்சி பண்ணணும், 90 தடவை முயற்சி பண்ணுவோம். ஸோ 10ல் ஒன்றுனா கண்டிப்பாக 90ல் 9 டைம் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடுவோம்ல அப்படிங்கிறதுக்காக முயற்சி கூட்டினார். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கூட்டுங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான் டைம் எடுக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, க்ரூட் இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஃபின் நிஃப்டி இருக்குது, நெக்ஸ்ட் 50 இருக்குது. இது மாதிரி எல்லா விதமான சார்ட்லையுமே ரவுண்ட் ஃபிகரை வச்சு ஸ்னைப்பரை மார்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் எப்படியாவது ஸ்னைப்பர் உங்களுக்கு மார்க்கெட் ரூல் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போது எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் டியூரேஷன் கூட்டலாம், இல்லைனா உங்களுடைய சிங்கிள் டேயில் அதிகப்படியான சார்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெர்னாட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் தான் அதை சொல்லியிருக்காரு. முயற்சியை கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ நாளையிலிருந்து அப்டேட் மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஓகே, ஸோ பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆகஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்டோடு சேர்த்து தான் அந்த ஸ்னைப்பர் தியரி என்ட்ரியை பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வில்லிங்காக இருப்பீங்க. இங்கே நிறைய கும்பல் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டை வேறு வேறு பேரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் மாற்றுவோம் மறுபடியும் நம்ம. ஸோ பீப்புள்ஸ் வந்து மேனிப்புலேட் ஆகாமல் ஒரே வழியில் கொண்டு போவோம். ஸ்னைப்பர் தியரி அப்படிங்கிறது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான நாலேஜும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் கம்மிங் டேஸில் இன்னும் நிறையா பேர் வருவாங்க. வரவங்களுக்கு நீங்கள் என்ன வீடியோ சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை 2025 ஸ்னைப்பர் மாஸ்டர் கிளாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கோட வீடியோவோட இது வந்து 20 வீடியோ இருக்கும். இந்த 20 வீடியோ மட்டும் பார்த்தா போதுங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னேன், நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணேன், இந்த மந்த்து ஒரு நாள் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லா நாளுக்கும் போஸ்ட் மார்க் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால தான் 20 நாள் இந்த மந்தில் மட்டும் தான் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து எல்லா விதமான ஹிடன் ஃபேக்டர் இருக்குது. கேப் அப் கேப் டவுனில் என்ன பண்ணணும், செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எப்படி நகருது இல்லைங்களா? ஸோ கால்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி, இது மாதிரி எல்லா விதமான விஷயமும் இந்த இடத்துல நம்ம பேசி வச்சுருக்கோம். அதனால் இந்த ஒரே ஒரு பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது
மேக்ஸ் பேஸ்டு ஆப்ஷனல் ட்ரேடிங்க்கு போதுமானது. ஸோ நாளிலிருந்து நம்மளுடைய போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பேஸ்டு தான் வரப்போகுது. இதான் ஒரு அப்டேட்டு. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் இந்த கீவேர்ட்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த கீவேர்ட்ஸ்க்கு பின்னாடி ஸ்மார்ட் மணி கான்செப்டோட லெவல்ஸ் என்னவா இருந்துச்சு, அதை எப்படி கீவேர்ட்ஸாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஹிடன் ஃபேக்டை உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறோம். அது போக ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேவும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி அப்டேட்ஸ். ஸோ நிஃப்டியிலிருந்து சென்செக்ஸ் வர, இட் மீன்ஸ் என்எஸ்சியில் இருக்கக்கூடிய 5 விதமான இண்டெக்ஸும் பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸும் சென்செக்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த 5 பார்த்தாலே போதுமானதான். ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் என்ன மாதிரி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்குது, சப்ளை டிமாண்ட் எங்கே இருக்குது, ஃபிபனாச்சியோட ஹெல்த் ரிட்ரேஸ்மெண்ட் எங்கே இருக்குது, இது மாதிரி இன்டெப்த்தான ஒரு நாலேஜை வந்து நம்ம சண்டே மார்க்கெட் ஹவர்ஸ் கிடையாதுல்ல, லீவில் வந்து ஃபுல்லாக நம்ம இன்டெப்த்தாக கொடுக்க போகிறோம். அது போக சாட்டர்டே அப்படிங்கிறது ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வைங்க, வீடியோ வரும்போது பாருங்கள். இதான் என்னோட அப்டேட். ஸோ அப்போ நாளையிலேருந்து வெறும் போஸ்ட் மார்க்கெட் அனலைசஸாக இருக்க போகிறது இல்லை, எஸ்எம்சி கம்பைன் வித் ஸ்னைப்பராக தான் இருக்க போகுது. ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வழக்கம் போல் நம்ம எப்பயும் கொடுக்க தான் போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.